நானும் சுந்தர் சார் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம் மதகஜராஜா. ஆக்சுவலாக 2012 பொங்கலுக்கு வர வேண்டிய திரைப்படம். 2012 பொங்கல் வராததுக்கு மறுபடி நானும் சுந்தர் சார் அந்த வாய்ட் டு அந்த பழைய பேட் ஃபீலிங் எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு வி வாண்டட் டு அகெயின் பிரிங். ஏன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் பொங்கலுக்கு வரணும்னு. இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து எனக்கு ஒரு வெறித்தனமான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சேலஞ்ச். விஷாலே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு செயல்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா எப்படியாவது பொங்கல் கொண்டு வரணும்னு 2015 பொங்கல் கொண்டு வந்துட்டோம். அந்த 3 வருஷம் அந்த இருக்கிற அந்த கோவம் வலி எல்லாமே இன்றைக்கி நான் ஓரம் கட்டிட்டேன். எனக்கு சத்தியமாக மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு தெரியாது எந்த படம் வருது பொங்கலுக்கு. நிறைய பேர் சொன்னாங்க, அவன் வேறு ஆர்யா வேறு திரிய கொளுத்தி போட்டு போயிட்டான், எவன் வந்தாலும் வெட்டுவேன்னு நான் சொன்னேன். அது நான் சொல்லலை. ஏன்னா இந்த இனிமேல் நான் ஒரு கொள்கையை வச்சுருக்கேன். இனிமேல் ஆடியோ ரிலீஸு முதல்ல நான் வைக்க போகிறதில்ல என் படம். அப்படி வச்சாலும் முதல்ல என் நண்பர்கள் நான் கூப்பிட போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷ்ணு வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டான், எனக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அந்த மாதிரி. அது நான் தினம் வந்து எங்கே போலீஸ்லேருந்து ஃபோன் வருமான்னு பயத்திலே நான் வந்து அதுக்கப்புறம் நம்பால் ஆர்யா வந்து சொன்னது சத்தியமாக நான் சொல்லலைங்க. எனக்கு சத்தியமாக தெரியாது எந்த படம் வருது பொங்கலுக்கு, எனக்கு தெரியாது. இது வந்து பொங்கலுக்கு வந்தால் எனக்கு அந்த ஆசை தாங்க, அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு குமுறிட்டு இருந்த ஒரு ஆசை. பொங்கல் 2000 நானும் சுந்தர் சார் சேர்ந்து படம் பண்ணால் அது பொங்கலுக்கு வரணும் அப்படின்றது தான். ஸோ அது நிறைவேறிச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக இன்னொரு வெற்றி என்னென்னா, இன்னி வரைக்கும் வந்து சிடி வந்துருச்சு, ஐ படம் வந்துருச்சு, ஆம்பளையும் வந்துருச்சு. ஆனால் ஆம்பளை சிடி வந்து எவனோ ஒருத்தன் பாவம் முடியல. முன்னாடி வந்து சொகுசாக ப்ரொஜெக்டர் ரூம்லேருந்து எடுத்திருக்காப்புல, பட் பாவம் முடியல. இப்போ வந்து சீட்டில் உட்காந்து எடுத்திருக்காரு, குவாலிட்டி சரியில்லை. நானே சொல்கிறேன், நான் பார்த்தேன். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அது நல்ல விஷயந்தான். ஏன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பயம் வந்திருக்கு, மேலேருந்து தைரியமாக எடுக்கலான்னு. இப்போ சவுண்டு வந்து வேறு தியேட்டரில் எடுத்திருக்காங்களாம், பிக்சர் வந்து வேறு தியேட்டர், ரெண்டும் சேர்த்து அவங்க ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் உட்காந்து அதை சேர்த்து அவங்க ஒரு வேர்ல்டு வைட் ரிலீஸ் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த வசூல் எனக்கு தெரில எந்த அளவுக்கு பெரிய வசூலாக இருக்குன்னு. பட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தெரில, நான் இப்போது எந்த கடைக்கு போய் வாங்குவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது வந்து ஐ ஒன்ஸ் அகெயின் கால் அப்பான் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டு டேக் திஸ் ஃபார்வர்ட். இது ஒரு நல்ல விஷயம். இந்த எந்த படமாக இருந்தாலும் கேமரா பிரிண்ட் தான் வந்திருக்கு தவிர அது ஒரிஜினல் பிரிண்ட் இப்போ வரைக்கும் வரல. அதுதான் வெற்றி. இன்னும் மேற்கொண்டு வந்து இன்னொரு 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் அது டோட்டலாக ஒழிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் செயல்படுவோம்.